ஹாய் சூர்யா, என்ன பண்ணுறீங்க? கருவாட்டு மூஞ்சி, கக்கூசுவாயி, ஆம்பளை மூஞ்சி. இந்த ஆம்பளை மூஞ்சிங்கிறது நீங்கள் சொல்லி தாண்டா எனக்கு தெரியும். ஆமாம், சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமையா, காலையிலே இருந்துச்சு ஒர்க் அவுட் பண்ணேன். சரி எனக்கு ஒரு என்னென்னா ஒரு ஏதாவது ஃப்ரெஷ்னஸ் வேணும்ல, ஒரு உடம்புக்கு தெம்பு, அதுக்காக தான் வெள்ளிக்கிழமை அதுவுமா நல்ல ஒரு சூர்யாவை திட்டி எனக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரவுடி பேபி இதை பற்றியா இன்றைக்கி பாரு, ஒன்று நான் அவ்வளோவா திட்டாமே ஃபஸ்ட்லேயே வந்துட்டு ரவுடி பேபி சூர்யான்னு சொல்கிறேன். அது என்ன சூர்யா, இது என்னமோ இல்லை, ஸ்கூலுக்கு போயிட்டுருக்க, ஏதோ நான் படித்த ஸ்கூலு, இது என்னமோ அந்த ஆட்டோகிராஃப் படத்தில் வந்து சேரன் போகிற மாதிரி, ஞாபகம் வருதே பொக்கிசமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே அப்படின்ட்டு நீ அப்படி வீடியோ போட்டு, அந்த பள்ளிக்கூட வீடியோ போட்டால் உடனே மக்கள்லாம் அப்படியே ஆகா பெருமையாக நான் தான் உன்னை பெருமைப்படுத்துவேன், அதுக்கப்புறம் தான் மக்கள். ஓகேவா? சரி, நான் ஒன்று கேட்குறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி பள்ளிக்கூடம், நம்ம அந்த வாழ்ந்த இடங்கள் இதெல்லாம் போய் பார்க்கும்போது அது யார் போய் காமிப்பா? நல்ல யூடியூபர், நல்ல ஒரு ஒழுக்கமானவங்க, நல்ல ஒரு நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவங்க, நல்ல வறுமையிலும் உள்ள நிறையா பேர் போடலாம். ஆனால் அது வந்து சூர்யாவுக்கு உனக்கு அந்த இது கிடையாது, அது வந்து வேஸ்ட்டு. நீ என்ன தெரியுமா பண்ணியிருக்கணும்? இந்த பள்ளிக்கூட வீடியோலாம் போட்டு நீ ஃபஸ்ட்டு அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனியே, இந்த டீச்சர்லாம் போய் ஒரு இன்டர்வியூ எடுத்துருக்கோம், நீ மட்டும் போகிற. அந்த டீச்சர்லாம் கொஞ்சம் போயிட்டு, டீச்சர் நான் இந்த பள்ளிக்கூடத்தில் தான் டீச்சர் படித்தேன், நான் வந்துட்டு நிறைய சமூக சேவை வந்து யூடியூப்பில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டீச்சர், நீங்கள் பார்த்து அதை ஏதாவது விஷ் பண்ணி சொல்லணும், அப்படி நீ பண்ணியிருக்கணும். ஏன்னா ஆமாம்ல, உனக்கே வந்து 60 வயசு ஆகலாம். அப்போனா நீ படித்த காலத்தில் டீச்சருக்கெல்லாம் இப்போ 80-85 வயசு இருக்கும். ஆமாம், அவங்களாம் எங்கே பார்க்க போகிறாங்க? ஆனால் நீ படித்த ஸ்கூலில் உன் கூட படித்த டிக்கெட்லாம் இருக்குமே, அதுங்களே எதுவும் இன்டர்வியூ பண்ணிக்கிச்சு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கலாம்ல. கொஞ்சம் பெருமையாவது நினைப்பாங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பற்றி உன் வீடியோஸ்லாம் பார்த்து என்ன சொல்கிறாங்கன்ட்டு. மிஸ் பண்ணிட்டேன். சரி ஓகே, அது நீ மிஸ் பண்ணாலும் நாங்கள் மிஸ் பண்ணுவோமா? அது இல்லாமல் உனக்கு வந்துட்டு ஒரே ஒரு ஐடியா கொடுக்குறேன். இதிலெல்லாம் வியூஸ் வராது, சப்ஸ்கிரைபு உனக்கு அவ்வளோவா இதாகாது. நீ இந்த பள்ளிக்கூடத்து வீடியோலாம் போட்டினா ஐய சீன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்கிற அந்த வீடியோ போட்டிங்கன்னா உனக்கு வேற லெவலு. ஏன்னா நீ செஞ்ச இதை பார்க்கணும்ல. இப்போ ஒன்று நீ வந்து பள்ளிக்கூடத்தை போய் காமிச்ச, அதே மாதிரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ரவுடி பேபி சூர்யா. இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து திருச்சி பஸ் ஸ்டாண்டு, இது மதுரை பஸ் ஸ்டாண்டு, இது திருப்பூர் பஸ் ஸ்டாண்டு. கிட்டத்தட்ட நான் வந்துட்டு ஒரு இங்கே தான் ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கு தான் என்னுடைய இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய கஸ்டமர் கிடைச்சாங்க அப்போல்லாம், கொஞ்சம் எங்கே வேறு இருந்து. ஏன்னா நான் கருப்பாக இருந்தாலும் வெறும் கருவாட்டு மண்டைனா வருவானுங்க சிக்கா மாதிரி. இந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு அங்கே வந்து நான் வந்து அந்த பஸ் ஸ்டாண்டு ஓரத்தில் நிற்பேன். அதுக்கு வந்துட்டு ஒரு 50 ரூபா கொடுப்பாங்க. அதுலேயே நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்படி சொல்லணும். அடுத்தது நீ வந்து பெரிய பெரிய லாட்ஜிக்கெலாம் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாட்ஜில் தான் நான் இந்த இத்தனை நம்பர் ரூமில் இத்தனை பெட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட 4-5 பேரோட டெய்லியும் ஒரு மாதமாக இதே லாட்ஜில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தேன். அப்படி சொன்னேன்னு வச்சுக்க, கரெக்ட் பர்ஃபெக்ட் அக்மா இருக்கு. சரியா? இல்லையா? நீ சிங்கப்பூர் சர்வீஸ் அதான் நீயே சொல்லிட்டியே யூடியூப்லேயே. அது மாதிரி போயிட்டு நீ இது பண்ணு. ஸோ அம்மா வந்துட்டு மூஞ்சில் இந்த சாயத்தை ஒன்று அப்பிட்டு இருக்கிறப்போ அந்த இதில் வேறு குளத்தில் வேறு போய் குளிக்கிறேன். அந்த குளம் பாவம், அந்த குளம் என்ன பாவம் செஞ்சிச்சோ, ஒன்றை மாதிரி கன்றாவி கழுசடையெல்லாம் அதில் இறங்குது. அதில் வேறு மீன் பிடிச்சி காமிக்கிறேன். சேற்று வயலாடி மீன் பிடிக்க ஆசை, வானவில்லை கொஞ்சம் உடுத்தி கொள்ள ஆசை. உனக்கு வீடியோ யார் ஃபோட்டோகிராஃபர்? அவனா? உன்னுடைய கவட்டனைக்கு கவட்டையில் கிடப்பானே அவன். அது 2 நீங்கள் என்ன தான் பண்ணாலும் சுற்றி சைக்கிளில் வந்துக்கிட்டு இருக்கிறது நான் மட்டும் இல்லை, அவங்களும் வருவாங்க. சரியா? இன்னும் சிக்கா மாப்பிள்ள, இன்றைக்கி நான் உனக்கு வந்துட்டு வீடியோ நான் அப்புறம் போடுறேன். ஏன்னா இன்றைக்கி அவள் பண்ண இது பள்ளிக்கூடத்து வீடியோ போட்டல, அதுக்கு தான் சொன்னேன். ஆக்சுவலி அதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி போய் எந்த லாட்ஜில் இருந்தோம், எந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்தோம், எந்த கஸ்டமரு, இவங்களெல்லாம் காமிச்சு இந்த விளாக் இந்த இடத்துல தான் படுத்து கிடந்தேன், இந்த புதருக்குள்ளே கிடந்தேன், இந்த காட்டுக்குள்ளே போயிருந்தேன், அதெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா வேறு லெவலு. நீ சும்மா எல்லோரும் மாதிரியும் சும்மா நான் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன், நீச்சல் அடிக்கிறேன், மீன் பிடிக்கிறேன், இதெல்லாம் எடுபடாது சூர்யா. ஏன்னா நீ அவ்வளோ பண்ணியிருக்க.
இப்போ நல்லவளாக வேஷம் ஒன்றும் நடக்காது. இதில் வேறு 2 ஜோடி என்னமோ ஆட்ட மாட்டிங்களே இப்போ காஞ்சனா படத்துக்கு. கரெக்டாக வேஷம் போட்டுக்கிட்டுருக்கப்பா சூர்யா, உனக்கு இந்த கெட்டப்பு நல்லாயிருக்கு. ஆனால் சிக்காவுக்கு வேறு லெவல் பார்த்தினா என்ன சொல்கிறது, இருங்கடா யோசிக்க விடுங்கடா. இந்த கருவாடு அந்த மாதிரியும் சொல்ல முடியாதா, அவங்க அம்மா மாதிரி. அவங்க அம்மா எப்படி இந்த வயசான காலத்தில் இருந்துச்சோ அதே கெட்டப்போ போட்டு வச்சுருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கணும், நல்லா சாப்பிடணும், நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். அவன் கெட்டப்புக்கு அப்படியே பர்ஃபெக்டாக கிட்டத்தட்ட 90 வயசு கிளவியோட கெட்டப்பை அப்படியே போட்டு விட்ருக்கேன். அதுதான் அவன் ஒரிஜினலு. சரியா, இதே மாதிரி பண்ணுங்க, வேறு வழி கிடையாது. இது இப்படி தான் பண்ணி ஆகணும். இன்னும் நீங்கள் என்னென்ன கூத்துக்கட்டை அடிக்கிறீங்களோ எல்லாத்துக்கும் வருவோம். சரியா, எப்போ நல்ல நல்ல வீடியோஸ் போடுறீங்களோ அப்போல்லாம் நான் வந்து சொல்ல மாட்டேன். சரியா, அதனால் சூர்யா, உன் மனசுக்குள்ளே நீ ஏன் கற்பனை பண்ணிக்கிட்டு நாங்கள் வந்து பெரிய யூடியூபர் ஆகிட்டோம், நல்லா சம்பாதிக்கிறோம், நாங்கள் வந்துட்டு போயிட்டு விளாக்லாம் போட போகிறோம், அதெல்லாம் தப்பு 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 தப்பு. அது நல்லவங்க போடணும், நல்ல யூடியூபர்ஸ் போடணும், காமெடியன்ஸ் போடணும். உனக்கு அது செட் ஆகாது, உனக்கும் செட் ஆகாது. அந்த கூட உன் கவட்டைக்குள்ளேயே உட்காந்துருக்கானே சூத்து நக்கி சிக்கா, 2 பேருக்கு நீங்கள் காரில் வேறு, நீங்கள் காரில் அது வேறு. இன்னும் அதுக்கு மனசில் மறக்க மாட்டேங்குது. பச்சை புளியா மரத்தில் கொண்டு போய் விடுவேன். அவன் வாயாலே சொல்கிறான். புளியை நான் வெள்ளிக்கிழமை அதுவுமே சொல்கிறேன், புளியா மரத்துலலாம் நல்ல பெரிய டேங்கர் லாரியாக பார்த்து அதில் விட்டுருங்க. மொத்தம் பிடிச்ச சனினே ஒரு கொஞ்சம் சனியம் போயிடுச்சு, இன்னும் நிறைய சனியன் நின்றுருக்கு. அது ஒரு பக்கம். சரியா, வெள்ளிக்கிழமை இது போதுமா சூர்யா, இல்லை இன்னும் வேணுமா? உன் நான் அந்த வீடியோ போட்டதுக்கு உன் பையனை வச்சு டாரா கிழிச்சிட்டு இருக்காங்க. ஆமாம், அவனும் வயசு பையன் தானே. அவன் நினச்சிருந்தானா உங்கள் 2 பேருக்குமே என்ன வேணாலும் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு ஒழுக்கமாக இன்றைக்கி நல்ல பேர் எடுத்துகிட்டு இருந்திருக்கலாம். அதனால் அந்த பையனையும் வச்சு செய்கிறாங்க. சரி, ஓகே. இனிமேல் நீ வீடியோஸ் பண்ணால் நான் சொன்ன மாதிரி உன்னுடைய அந்த லாட்ஜ் வீடியோ, பஸ் ஸ்டாண்டு வீடியோ, நான் சிக்கா உன்னை எங்கெங்கெல்லாம் போய் கூட்டி கொடுத்தானோ அந்த வீடியோஸு இதெல்லாம் போடு. இதுதான் உங்களுக்கு உள்ளது. நீங்கள் வந்து மற்றவங்க மாதிரி மற்ற சமுதாயத்தில் இருக்கிற நல்ல மக்கள் மாதிரிலாம் நீங்கள்லாம் அலையக்கூடாது. சரியா, என்னைக்கு யார் மூலியமாக நீங்கள் அடிபட்டு சாக போகிறீங்களோ, யார் மூலியமாக விளக்கமாக தடி வாங்க போகிறீங்களோ, யார் மூலியமாக நீங்கள்லாம் வந்துட்டு நாசமத்து போய் புணமாக கடந்து அழிவி போய் எடுக்க போகிறீங்களோ, அதுதான் எல்லாரோடைய வெள்ளிக்கிழமை. அதுவும் வெள்ளிக்கிழமை கொலவிலி அம்மா, ராஜகாளி அம்மா, அம்மாவே 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 அம்மா, இந்த சூர்யா சிக்கா சாகும் வரேன் கேட்டம்மா, கண் திறந்து பாரம்மா, எங்கள் குறை தீரம்மா, அந்த மாதிரி. சரியா, வெள்ளிக்கிழமை அதுமா எனக்கு நல்லா வாங்கி கட்டிக்கிட்டேன். நான் எதுக்கு நான் கோவப்பட்டேன்னா, நீ அந்த வீடியோவே போடக்கூடாது, அது உனக்கு தகுதி இல்லை. அதனால லாட்ஜ் வீடியோ போடு, கஸ்டமர் வீடியோ போடு, உன்னோட ரேட் வீடியோ போடு. அதுவும் இல்லாமல் சிக்கா பை எப்படி கவட்டக்குள்ளே இருக்கான். சிக்காவை பற்றி நீ போடலாமேப்பா. சிக்கா இந்த காக்கூஸ் தான். அதனால் இன்றைக்கி உன்னோட டார்க் ரியல் வெள்ளிக்கிழமை போதும். சிக்காவுக்கு தனியாக வரும். அதுக்கப்புறம் இன்னும் நிறையா டிக்கெட்லாம் இருக்குது, வரிசையில் இருக்குது எல்லாமே. அதுக்காக ஒன்றா தானே போட முடியும். அதுக்கு நான் இந்த மாதிரி ஜிம் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு காலையில் என் டயத்துலேயே அது ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் வேஸ்ட்டாக போகுது. சரியா, 2 பேரும் ஒழுங்காக இருங்க, நல்லபடியாக பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்த்துட்டு அப்பப்போ வருவேன், போக மாட்டேன். சரியா, விடாது கருப்பு ஏன்டி கருப்பி கக்கூசு வாய், உனக்கு ஒரு கேடு பலா. ஃப்ரெண்ட்ஸ், முடிக்கும்போது இந்த ஒன்று சொல்லிட்டு போகிறேன். அடியே, அது என்ன உனக்கு வந்துட்டு ஸ்கின் அலர்ஜி. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வெளியில் யூடியூபரில் எனக்கு ஸ்கின் அலர்ஜி, ஸ்வெட்டிங் அண்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஆம்பளை மூஞ்சி நாய, உன்னை ஃபஸ்ட்டு வந்து சிக்காவை தவிர எவனுமே இப்போதைக்கு பார்க்க மாட்டான். முதல்ல பார்த்துருப்பாங்க மூஞ்சை ஊற்றிட்டு. சரி விடு, அதெல்லாம் பற்றி பேசக்கூடாதா. சிக்கா மட்டும்தான் உனக்கு நக்கி சொம்பு நக்கி சூத்து நக்கி எல்லாம் நக்கி அவன்ட்டேன். அவனை தவிர உனக்கு எதுவுமே கிடையாது. உன்னை யாரும் மேக்கப் இல்லாமல் பார்த்தாங்கன்னா சாதாரண பாத்ரூம்குள்ளே போய்ட்டு வந்துடுவாங்க. இதை விட உன்னை யாரும் கேவலப்படுத்த முடியாது. சரியா, அப்படி இருக்கிற நீயே ஸ்வெட்டிங் அலர்ஜி ஆகுது. உன் முகரை நீ முதல்ல நல்லா கழுவிட்டு அப்படி வந்து நில்ல, அப்படி இருக்கும். அதனால் நீ என்னெல்லாம் சொல்லாத. நான் அந்த முடிக்க போகும்போது உனக்கே ஒரு சின்ன கிளிப்பு ஒன்று இருக்குது, அது நல்லாயிருக்கும். அந்த முகர மாதிரியே தான் இருக்குது உனக்கு. ஓகேவா? சரி, ஓகே. நான் சொன்ன வீடியோ மறந்துடுறத. லாட்ஜ் வீடியோ போடு, பள்ளிக்கூட வீடியோலாம் நீ போடாது, அது நல்லாவே இல்லை. உனக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும்.
இக்கா பேருக்கு தனியாக வரேன். ஏன்னா உங்களுக்கு ஒன்றா சேர்த்து வச்சு ஒன்றா அடித்தோம்னு வச்சுக்கேன் சரியாக உச்சி சரியாக வராது. அதனால் தனித்தனியாக ஊற்றினா தான் சரியாக கழுவி ஊற்றினா தான் உங்களுக்கான விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்கும். சரியா? எங்கே சுற்றினாலும் வரமாட்டேன். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அன்னை சாதிக்கு வந்து 4 வருஷம் 3 வருஷம் இருக்குமா போயிட்டான் அப்பாடா அப்படின்னு நினச்சிங்களா, போகமாட்டேன். தோண்டி வந்துக்கிட்டே இருப்பேன். சரியா? ஓகே ஓகே. ஸ்வெட்டிங் ஆகும்னு சொன்னில, இந்த வீடியோ பாரு. சிக்கா நல்லா நக்கிக்கிட்டு வருவேன். பாய். பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. சிரிடா சிரி.